ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் பிரபாஸ் மேக்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏஜ் சாப்டர் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 2 சாப்டருக்கும் வந்து நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் அதை பாருங்கள். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே யூனிக் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் இதில் எப்படி வந்து சால்வ் பண்ணுறன்றதை பார்த்துட்டு எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அந்த மெத்தடில் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஏஜை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ரேஷியோ மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், ஆப்ஷன்லேருந்து வந்து ப்ரொசீட் பண்ணலாம், அப்படி இல்லை கன்வென்ஷனல் மெத்தடும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஏஜஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் வந்து கற்றுக்கிறது ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கன்வென்ஷனல் படி தான் போட்டாகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கன்வென்ஷனல் மெத்தடும் வந்து பார்த்து வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏஜில் வந்து ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, டிஃப்ரென்ஸ் வந்து எப்போயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஏஜ் வந்து 25 வச்சுக்கிறேன் அப்படின்னா பிரதரோட ஏஜ் வந்து 30. ஓகேவா? இப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்பயுமே மாறாது. ஏன்னா வந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சும் பார்த்தீங்கன்னா மாறாது, முன்னாடி 10 வருஷத்துலாம் பார்த்தாலும் மாறாது. ஓகேவா? அதனால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 30, 35 வரும். ஓகேவா? அப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5. ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து எப்பயுமே மாறாது, ஆனால் ரேஷியோ வந்து மாறும். ஓகேவா? ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து 5:6, இங்கே வந்து 6:7. ஓகேவா? ரேஷியோ வந்து மாறும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் வந்து ரேஷியோவில் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வர பார்க்கணும். ஓகேவா? டிஃப்ரென்ஸை வந்து ஈக்குவலாக கொண்டு வர பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் வந்து எப்படி வந்து நீங்கள் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுன்றது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக கன்வென்ஷனில் வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஊர்வசி இஸ் 6 இயர்ஸ் மோர் தென் த பர்சன்டேஜ் ஆஃப் ஆயுஷின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எழுதிங்க ஊர்வசி. அதுக்கப்புறம் படிக்கும்போது இப்படி படிங்க. ஓகேவா? ஆயுஷியோட வயசை விட 6 வயசு வந்து அதிகம், அதாவது A+6. ஓகேவா? அதே மாதிரி இங்கே வந்து பாருங்கள் 4 டைம்ஸ் ஆஃப் ஃபாதர் ஏஜ். இது வந்து இப்படி படிச்சுட்டு 4 டைம்ஸ் ஆஃப் ஃபாதர் ஏஜ். அடுத்து வந்து இங்கேருந்து படிங்க 14 டைம்ஸ் ஆஃப் சன் ஏஜில் 8 இயர்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஃபாதரோட ஏஜ் 4 டைம்ஸ் பர்சன்டேஜை விட 18 அதிகம். அப்போ 4 சன் + 18. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அரவிந்துக்கு வந்து 40 இயர்ஸ் ஓல்டு, ஆஷா வந்து 25 இயர்ஸ் ஓல்டு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து அரவிந்த் வந்து ஆஷாவை போல் 4 மடங்கு ஏஜ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கன்வென்ஷனல் படி வந்து சால்வ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்டில் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அரவிந்துக்கு வந்து 40 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? 40 இயர்ஸ் ஓல்டு. ஆஷாவுக்கு வந்து 25 இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்குறாங்க. முன்னாடி அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும், ஆஃப்டர் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? முன்னாடி அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும், ஆஃப்டர் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போ இங்கே முன்னாடின்னு கேட்குறதுனால மைனஸ் எத்தனை வருஷம்ன்றது நமக்கு தெரியாது, அதனால் n வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? -n எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 4:1. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 40 - n 100 - 4n. அப்போது 3n = 60. என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 20. ஓகேவா? இப்போ 20 இயர்ஸ் முன்னாடி 4:1 வந்து இருந்திருக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ மெத்தடில் படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ 40:25 இருக்குது. ஓகேவா? இப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 4:1ன்னு கேட்குறாங்க. 4:1. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15. இப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்குது. இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கணும். அதனால் நான் இங்கே 15 கொண்டு வரதுக்காக 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? 15 கொண்டு வரதுக்காக 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இது வந்து எப்படி மாறும் அப்படின்னா 20:5. இங்கே வந்து 40:25. ஓகேவா? அப்போது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரேஷியோவில் வந்திருக்கு அப்படின்னா
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ். ஓகேவா? இதுலேருந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து 4:1 ரேஷியோவில் இருக்கும். இதுக்கு வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:1. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 இயர்ஸ். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா 3 years ago from now the age of father was 30 years more than twice his son age. After how many years from now will he be twice his son age ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவரோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபாதரோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2x + 30. இது வந்து ஃபாதரோட ஏஜ். சன்னோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ். ஓகேவா? அடுத்தது எதுனாலும் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது ப்ரெசன்டேஜுக்கு ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் அதை வச்சு தான் வந்து அடுத்து வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? இப்போ ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ஏஜ் அப்படின்னா ப்ரெசன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா x + 3. இங்கே வந்து 3 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x + 33. ஓகேவா? ஓகே. இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா x + 30. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ட்வைஸ் ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ 2:1 வந்து இருக்குது. 2:1 இருக்குது. ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1. இப்போ இந்த இடத்துல வந்து x + 30 வரணும். ஓகேவா? இப்போ x + 30 வரணும் அப்படின்னா 2x + 60 x + 30. ஓகேவா? இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 27. அப்போ 27 இயர்ஸ்க்கு அப்புறம் அவரோட ஏஜ் வந்து ட்வைஸ் ஹிஸ் சன் ஏஜ். ஓகேவா? ஆன்சர் வந்து 27. எந்த மெத்தட் வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா percentage of two people 46 years and 60 years respectively after k years ratio of ages வந்து 4:5 சொல்கிறாங்க. இப்போ கேவோட வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 46 60. ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. அடுத்து என்ன சொல்கிறாங்க? எத்தனை வருஷம் தெரியாது, 4:5 மாறணும். ஓகேவா? 4:5. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1. ஓகேவா? இந்த இடத்துல 14 வரணும் அப்படின்றதுக்காக 14 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன வருது அப்படின்னா 56:70. ஓகேவா? அப்போ எத்தனை வருஷம் கழிச்சு 4:5 மாறும் அப்படின்னா 10 இயர்ஸில். ஏன்னா ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ். ஆன்சர் வந்து 10. கேவோட வேல்யூ வந்து 10. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் அமித் அண்ட் அமிதா 7:5. அமித்தோட ஏஜ் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறதும் அமிதாவோட ஏஜ் வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறதும் ஈக்குவல், அதாவது 1:1 இருக்குது. அப்போ வந்து எத்தனை வருஷம் கழிச்சு அமித் அண்ட் அமிதாவோட வயசு வந்து 72 இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டாங்க. என்ன 7:5. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அமித்தோட ஏஜும் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அமிதாவோட ஏஜும் 1:1 சொல்கிறாங்க, அதாவது ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இப்போ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும், இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ ரெண்டுலேயுமே வந்து சேம் வேல்யூ வரணும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் வேல்யூ வரணும் அப்படின்னா 5 விட அதிகமாக இருக்கணும், 7 விட கம்மியாக இருக்கணும். 6 தான் வந்து சேம் வேல்யூ வரதுக்கு வாய்ப்பு. ஓகேவா? அப்போ 6:6. இந்த 1 கேப்போட வேல்யூ தான் வந்து ஒரு யூனிட்டோட வேல்யூ தான் வந்து 5. ஓகேவா? பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 12 × 5, அதாவது 7 + 5 வந்து 12. இப்போ 12 × 5 வந்து 60. இப்போ தற்போதைய சம் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 12 × 5 வந்து 60. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா 72 வரும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது எத்தனை வருஷம் கழிச்சு அவங்களுக்கு வந்து 72 வரும்னு கேட்குறாங்க. அப்போ 6 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 66 ஆட் ஆகும். இப்போ 60 + 12. ஓகேவா? 12ன்றது ஒவ்வொருத்தருக்கும் 6 ஆட் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து 6 இயர்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மன்மோகன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் மன்பிரீத்தோட பர்சன்டேஜ் ரேஷியோ வந்து 7:6ன்னு கொடுத்துட்டாங்க. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 8:7. டைம் ஆஃப் மேரேஜுக்கு அப்போ வந்து 4:3 இருந்திருக்கு. அப்போ எந்த வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்கன்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து 7:6. ஓகேவா? 6 இயர்ஸ் கழிச்சு 8:7. இது வந்து 6 இயர்ஸ் கழிச்சு. அடுத்தது எத்தனை இயர்ஸ்ன்னு தெரியாது, அது வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணும்போது 4:3 இருந்திருக்கு. ஓகேவா? இப்போ இதில் வந்து டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து
ஈக்குவலாக இருக்குது. டிஃப்ரென்ஸ் எல்லாத்துலேயும் ஈக்குவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1, ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து 6. ஓகேவா? இப்போ இங்கே இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3. அப்போ 3 யூனிட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 × 6 வந்து 18. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவோட வேல்யூ வந்து 18. இப்போ 18 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க மேரேஜ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது வந்து பெர்சன்டேஜ். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா the age of mother 6 years ago was 6 times the age of her daughter at the time. 3 years hence the mother will be thrice as old as her daughter. What is the difference between the present age of mother and her daughter ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜ் வந்து நமக்கு தெரியாது. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி 6:1 இருந்திருக்கு. ஓகேவா? இது வந்து மதரு, இது வந்து டாட்டர். ஓகேவா? அடுத்தது 3 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா இருக்குது? 3:1 மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2, இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5. டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்காக நான் இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ என்ன எப்படி வரும் அப்படின்னா 12:2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15:5. ஓகேவா? இப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மொத்தமாக வந்து 3 யூனிட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 3 யூனிட் டிஃப்ரென்ஸுன்றது 9 இயர்ஸ்க்கு ஈக்குவல். இப்போ 1 யூனிட் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு ஈக்குவல். ஓகேவா? யூனிட்டோட வேல்யூ வந்து 3 யூனிட். ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15 யூனிட் இருக்குது, இங்கே வந்து 5 யூனிட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 × 15 வந்து 45, 5 × 3 வந்து 15. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் கழிச்சு அவங்களோட ஏஜ். ப்ரெசன்டேஜில் டிஃப்ரென்ஸ் தான் கேட்குறாங்க. இப்போ ப்ரெசன்டேஜ் அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 42 இருக்கும், இங்கே வந்து 12 இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து கொஸ்டினில் கேட்குறாங்க, 30 இயர்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா your father's age is 7 times the son age. 3 years from now the age of father will be 5 times of his son age. After how many years will their combined age be 58 இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதருக்கு வந்து ஃபாதரு சன்னு. ஓகேவா? ப்ரெசன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 7:1 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுலேருந்து 3 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸாக மாறுது, 5:1 வந்து மாறுது. ஓகேவா? இப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 6 இருக்குது, இதில் வந்து 4 இருக்குது. இதை ஈக்குவல் பண்ணுன்றதுக்காக இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா ஈக்குவலாக வந்துடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 14:2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15:3. ஓகேவா? இப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1. இந்த 1ஓட வேல்யூ தான், ஒரு யூனிட்டோட வேல்யூ வந்து 3. ஓகேவா? அப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்டேஜ். ஓகேவா? 14, இது ஒரு 2. இங்கே என்ன கேட்குறாங்க? கம்பைன்டு ஏஜ் கேட்குறாங்க. 14 + 2 வந்து 16. ஒரு யூனிட் வந்து 3 அப்படின்னா 16 யூனிட் வந்து 16 × 3 வந்து 48. ஓகேவா? அதாவது ப்ரெசன்டேஜில் வந்து 48 இருக்குது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா 58 வேணும்னு கேட்குறாங்க. 58 அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 5 இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா பார்த்தீங்கன்னா 48 + 10ன்னு வருமா? 48 + 10. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 5 இன்க்ரீஸ் ஆகும்போது 58 வந்துடும். ஓகேவா? இப்போ ஆன்சர் வந்து 5 இயர்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா லாவண்யா காட் மேரிட் 10 years ago. Now age is 1/5 times her age at the time of marriage. His son's percentage 1/10 of her percentage. Find her percentageன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6/5, 1/5 அப்படின்னா 6/5. இதில் 6ன்றது என்ன அப்படின்னா ப்ரெசன்டேஜ், 5ன்றது மேரேஜ் அப்போது இருந்த ஏஜ். ஓகேவா? இப்போ 6x - 5x, அதாவது ப்ரெசன்டேஜுக்கும் மேரேஜ் அப்போ இருக்கிற ஏஜுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 10 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ன்னு வரும். அப்போது ப்ரெசன்டேஜ் வந்து 60, மேரேஜ் அப்போ வந்து 50 இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சன்னோட ப்ரெசன்டேஜ் வந்து 1/10 of her percentage. ஓகேவா? ப்ரெசண்டில் வந்து என்ன ஏஜ் அப்படின்னா 60. 60ல் 1/10ன்னு சொல்கிறாங்க.
அப்போ 10 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6. ஆன்சர் வந்து 6. அடுத்து இந்த கொஸ்டின், percentage of the teacher is 1 times more than the sum of the percentage of his 2 students. 6 years hence the ratio of his age to sum of the ages of both the students 6:5. percentage of the teacher என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஏஜ் வந்து 2x. ஓகேவா? டீச்சரோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம்ஸ் வந்து மோர்ன்றாங்க, அப்போது 3x. ஓகேவா? அப்போது 3x, இது வந்து 2x. இதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 6:5 மாறுதுன்னு சொல்கிறாங்க. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் 6 இயர்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் இருக்கிறதுனால 2 பேருக்கும் வந்து 66 இன்க்ரீஸ் ஆகும், அப்போ 12. ஓகேவா? 6/5. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 15x ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 12x ப்ளஸ் 72. இப்போ எக்ஸோட 3xோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 வருது. எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14. என்ன கேட்குறாங்க அப்படின்னா percentage ஆஃப் த டீச்சர்னு கேட்குறாங்க. டீச்சரோட ஏஜ் வந்து 3x. இப்போ 3 × 14ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42. ஆன்சர் வந்து 42. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் கிராண்ட்ஃபாதர், ஹிஸ் சன்னு, ஹிஸ் கிராண்ட் சன்னு இஸ் 128 years. The grandfather is twice as old as his son. The son is 5 times as old as the grandson. Determine the age of the grandson கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கொஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து சின்ன வேல்யூவாக வருதோ அதுக்கு வந்து நம்ம எக்ஸ் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராண்ட் சன்னுக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஃபாதர், இப்போ கிராண்ட் சன்னுக்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அவரோட ஃபாதருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்த்தோம்னா 5x. ஏன்னா 5 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்க, 5x. அடுத்து அவரோட ஃபாதர், அதாவது கிராண்ட் ஃபாதரோட பார்த்தோம் அப்படின்னா ட்வைஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இவரை போல் ட்வைஸ் அப்படின்னா 10x. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா 128 வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 16 10 + 5 + x. ஓகேவா? அதாவது 16xோட வேல்யூ வந்து 128ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ வந்து 8. என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிராண்ட் சன்னோட வேல்யூ தான் கேட்குறாங்க. இப்போ கிராண்ட் சன்னுக்கு வந்து எக்ஸு, இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 8ன்றது கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹிதேஷ் இஸ் 3 times as old as his son. His daughter is 3 years younger than the son. The sum of the ages of these 3 people 3 years ago was 123 years. ஹிதேஷோட பர்சன்டேஜ் என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து சன்னோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சன்னுக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா டாட்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா x + x - 3. ஓகேவா? x - 3. ஹிதேஷ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹிதேஷ்க்கு வந்து 3 டைம்ஸ்னு சொல்லிட்டாங்க, இப்போ 3x. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 123ன்னு சொல்கிறாங்க. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி 123 அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு அப்புறம், அதாவது பர்சன்டேஜ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். மொத்தம் வந்து 3 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா 123 ப்ளஸ் 3 பேருக்கு வந்து 3 ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ 132. இதெல்லாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 132 வந்து வருது. ஓகேவா? 132 வந்து வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5xோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 135. எக்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 27. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஹிதேஷோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஹிதேஷோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 3x. இப்போ 3 × 27 வந்து 81. அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஃபாதர் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் ஹிஸ் 3 children. ஆஃப்டர் 15 years his age will be equal to sum of the ages of his children. How old will father be 15 years later கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாதரோட ஏஜ் என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 childrenோட ஏஜுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குன்றாங்க. சில்ட்ரனோட ஏஜை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 children இருக்காங்க, அப்போது 3x. ஓகேவா? ஃபாதரோட ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை விட ட்வைஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ ட்வைஸ் அப்படின்னா 2 × 3x வந்து 6x. ஓகேவா? அடுத்தது 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ஈக்குவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது 6x + 15 ஈக்குவல் டு 3x ப்ளஸ் ஒருத்தருக்கு வந்து 15 இயர்ஸ் அப்படின்னா 3% இருக்காங்க, அப்போது 45 வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகேவா? இப்போ 3xோட வேல்யூ வந்து 30, எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10. ஓகேவா? இங்கே வந்து 6x இருக்குது. அப்போது 6 × 10 வந்து 60. 6xோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60. கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னன்றது கேட்குறாங்க. இப்போ 60ல் வந்து ஒரு 15 ஆட் பண்ணோம் அப்படின்னா 75 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் வந்து 75. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா த ரேஷியோ ஆஃப் த ஏஜ் ஆஃப் த சன் ஆஃப்டர் 15 இயர்ஸ் present age of his father 2:3. 5 years ago the age of father was 4 times the age of the son. present age of the father and son என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர்த்தோட ஏஜும் வந்து கொடுத்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இது, அடுத்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இது. ஓகேவா? இந்த 2 கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் முன்னாடி 4 times the ஏஜ் ஆஃப் த சன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்லேருந்து ப்ரொசீட் பண்ணுறது தான் வந்து இதுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 45, 15 இருக்குது. இதில் 5 இயர்ஸ் முன்னாடி அப்படின்னா 40, 10. ஓகேவா? இதில் வந்து 50, 20க்கு பார்த்தோம் அப்படின்னா 45, 15. அடுத்தது 32, 8க்கு பார்த்தோம் அப்படின்னா 27, 3. அடுத்தது 40, 10. 40, 10க்கு பார்த்தோம் அப்படின்னா 35, 5. ஓகேவா? இந்த ஏஜ் வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4 times இருக்குன்னு சொல்கிறாங்க. 4 times இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ஆப்ஷனில் வந்து 4 times இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 4 times வருது. அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 times வருது. இது வந்து 9 times, இது வந்து 7 times. இப்போ 4 times வர்றது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ வந்து ஆப்ஷன் ஏன்றது அடிக்கலாம். இதே வந்து 2-3 ஆப்ஷனுக்கு வந்து 4 times வருது அப்படின்னா ரெண்டாவது கண்டிஷனும் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபாதர் வந்து 45. ஓகேவா? அடுத்தது ஏஜ் வந்து 15 இயர்ஸ்க்கு அப்புறம். 15 இயர்ஸ்க்கு அப்புறம்னா இங்கே வந்து 15 இருக்குது, ப்ளஸ் 15 போட்டோம் அப்படின்னா 30. இது ரெண்டுக்கும் இருக்க ரேஷியோ வந்து என்ன வரணும் அப்படின்னா 2:3 வரணும். 2:3 வந்து வருது. ஆன்சர் வந்து ஏன்றது சொல்லலாம். ஓகேவா? இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா ராகுலோட ஏஜ் வந்து 3 times the ஏஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர். ஆஃப்டர் 8 years from now his age will be 5 years more than twice of the ஏஜ் ஆஃப் his daughter. ஃபைண்ட் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ராகுல்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராகுலோட ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராகுலோட ஏஜ் 3x. ராகுலோட ஏஜ் வந்து 3x, டாட்டரோட ஏஜ் வந்து x. ஓகேவா? அடுத்து என்ன சொல்கிறாங்க 8 years from now. 8 years from now அப்படின்னா 3x + 8. 8 years from now வந்து 8 years பார்த்தோம் அப்படின்னா 8 years x + 8. இதை போல் அதாவது twice is ஏஜ் ஆஃப் டாட்டர் + 5. அப்போ twice + 5 இது ரெண்டும் வந்து ஈக்குவல். ஓகேவா? இப்போ 3x + 8, 2x + 16 + 5. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 13 வருது. எக்ஸோட வேல்யூ 13. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ராகுலோட ஏஜ் தான் கேட்குறாங்க. இப்போ 3x, ஆன்சர் வந்து 39. அமிதா வந்து அமிர்தாவை விட 2 வயசு வந்து அதிகம். அமிதாவோட ஃபாதர் வந்து அமிதாவை போல் 2 மடங்கு. அம்ரிதா வந்து சிஸ்டரை போல் 2 மடங்கு. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமிதாவோட ஃபாதருக்கும் அம்ரிதாவோட சிஸ்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 43 years. சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் அமிதா அண்ட் அம்ரிதான்னு கேட்குறாங்க. மொத்தம் வந்து 4 பேர் வராங்க. அமிதாவோட ஃபாதர், அடுத்து அமிதாவோட ஃப்ரெண்டு அம்ரிதாவோட சிஸ்டர். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அம்ரிதாவோட சிஸ்டருக்கு வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்ரிதாவுக்கு வந்து 2x. ஓகேவா? இப்போ அமிதா வந்து அம்ரிதாவை விட 2 வயசு அதிகம். அப்போ 2x + 2. ஓகேவா? அடுத்தது அமிதாவோட ஃபாதர் வந்து அமிதாவை போல் 2 மடங்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை போல் 2 மடங்கு அப்படின்னா 4x + 4. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஜஸ் ஆஃப் அமிதாவோட ஃபாதர் வந்து ஏஜ் வந்து 4x + 4 மைனஸ் அம்ரிதாவோட சிஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து 43 வருது. ஓகேவா? இப்போ 3xோட வேல்யூ வந்து 39 வருது. எக்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 13. ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா அமிதாவோட ஏஜுக்கும் அம்ரிதாவோட ஏஜுக்கும் இருக்கிற சம்மு கேட்குறாங்க. அமிதாவோட ஏஜுக்கும் அம்ரிதாவோட ஏஜுக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா 2x + 2 + 2x.
அதாவது 4x + 2 தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 4x + 2 அப்படின்னா 4 × 13 வந்து 52 + 2 வந்து 54 வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த மாதிரி வந்து கொஷினில் வந்து ஒரே சென்டென்ஸில் 2 டைம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஈக்குவேஷன் படி போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 7 times the percentage of Anjali is 14 years more than 6 times the percentage of Kamal. 7 times the percentage of Kamal is 7 years less than the 7 times of percentage of Anjali. ஓகேவா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் அஞ்சலி அண்டு கமல்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து 7 times ஆஃப் அஞ்சலி 7 times அஞ்சலி 6 times கமலை விட 14 வந்து அதிகம். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா 7 times ஆஃப் கமல் அஞ்சலியோட 7 times விட 7 வந்து லெஸ். 7 times ஆஃப் அஞ்சலி மைனஸ் லெஸ் 7. ஓகேவா? -7. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா 7a இருக்குது, இங்கேயே 7a இருக்குது. அப்போ ஈக்குவல் பண்ணலாம். அப்போ 7a வந்து வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7k + 7 வரும். ஓகேவா? 7aவோட வேல்யூ வந்து 7k + 7 வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 7aவோட வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ 7k + 7 = 6k + 14. இப்போ கேவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 7ன்றது வருது. இப்போ கேவோட வேல்யூ 7 அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 7 × 7 47 56. ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 வருது. ஓகேவா? சம் ஆஃப் த ஏஜஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ 8 + 7 வந்து 15 வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த 6 times ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ 6a + 4 times ஆஃப் பி 156 வருது. அடுத்தது 2 times ஆஃப் b equal to 9 times ஆஃப் a + 30. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 4b இருக்குது, இங்கே 2b இருக்குது. இதை ரெண்டால் நான் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 4bயோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 18a + 60. ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த வேல்யூ வந்து இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6a + 18a + 60 = 156. ஓகேவா? இப்போ 24a வந்து 96. இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4. ஏவோட வேல்யூ 4 அப்படின்னா இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 36 66. பியோட வேல்யூ வந்து 33. ஓகேவா? ஏவோட வேல்யூ வந்து 4, பியோட வேல்யூ வந்து 33. இப்போ என்ன கேட்குறாங்க கொஷினில் அப்படின்னா சம் ஆஃப் த ஏஜஸ் ஏ அண்ட் பி 9 years ஃப்ரம் நவ். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது அப்படின்னா 4 + 33 37 வந்து இருக்குது. ஓகேவா? இப்போ 9 years ஃப்ரம் நவ் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 9 இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 2 பேருக்கு வந்து 18 வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 37 இருக்குது ஆல்ரெடி. அப்போது +18 இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா 55 வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2 times ஆஃப் ஊர்வசி ஆயுஷை விட 6 வந்து அதிகம். ஓகேவா? அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் மோகன் இஸ் 4 times மோகனோட வேல்யூ வந்து 4 times ஆஃப் ஊர்வசி. அடுத்தது ஆயுஷி இஸ் 8 years younger than சஞ்சு. ஆயுஷி வந்து சஞ்சுவை விட 8 years வந்து கம்மி. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் மோகன் அண்டு சஞ்சு வந்து 50 years. சம் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் மோகன் அண்டு சஞ்சு ஊர்வசியோட பர்சன்டேஜ் என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க மோகன் + சஞ்சுவோட வேல்யூ வந்து 15 சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மோகன் + சஞ்சு வர மாதிரி இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஓகேவா? யூவோட வேல்யூ வந்து இங்கே டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ எம்மோட வேல்யூ யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2uவோட வேல்யூ வந்து 4uவோட வேல்யூ m. ஓகேவா? இப்போ 2uவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2uவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா m/2. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். பண்ணோம் அப்படின்னா m/2 =
ஏவோட வேல்யூ பார்த்தோன்னா எஸ் மைனஸ் 8 ப்ளஸ் 6 ஓகேவா. இப்போ இது வந்து எஸ் மைனஸ் 2ன்னு வரும். எம்மோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2s மைனஸ் 4ன்னு வரும் ஓகேவா. இப்போ 2 ஈக்குவேஷன் வந்து வந்திருக்கு. இப்போ எம்மோட வேல்யூ வந்து 2s மைனஸ் 4, எம்மோட வேல்யூ வந்து 2s மைனஸ் 4. இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகேவா. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது 2s மைனஸ் 4 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ வந்து 50. இப்போ 3sோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 54, எஸ்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 ஓகேவா. எஸ்ன்றது இப்போ எஸ்ஸோட வேல்யூ வந்து 18 அப்படின்னா இதில் வந்து எஸ்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 36, எம்மோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 32ன்னு வரும் ஓகேவா. எம்மோட வேல்யூ 32ன்னு வரும். இப்போ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஊர்வசியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எம்மோட வேல்யூ 32 அப்படின்னா 32 டிவைட் பை 2, இது ஒரு 2 இருக்கா, அப்போ அடித்தோம் அப்படின்னா 8. ஊர்வசியோட வேல்யூ வந்து ஊர்வசியோட பர்சன்டேஜ் வந்து வேல்யூ வந்து 8 வந்து கிடைக்கும் ஓகேவா. அடுத்து இந்த பியோட பர்சன்டேஜ் வந்து பின்னு வச்சுட்டு கியூக்கு வந்து கியூன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லைன் பார்த்தோம் அப்படின்னா 4 டைம்ஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் 35 ஓகேவா. அடுத்தது ஆஃப்டர் 8 இயர்ஸ், இப்போ நார்மலாக பர்சன்டேஜ் வந்து பின்னு வச்சுக்கிட்டோம். அப்போ ஆஃப்டர் 8 இயர்ஸ் அப்படின்னா பி ப்ளஸ் 8 ஓகேவா. 2 டைம்ஸ் ஆஃப் கியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூ ப்ளஸ் 8ன்னு வரும். 2 டைம்ஸ் ஆஃப் கியூ வந்து 6 டைம்ஸ் ஆஃப் பியிலேருந்து 40 வந்து கம்மி, அதாவது 6 டைம்ஸ் ஆஃப் பியிலேருந்து 40 வந்து கம்மி ஓகேவா. அப்போது இதை பெருக்கணும் அப்படின்னா 16 6p ப்ளஸ் 48 மைனஸ் 40 ஓகேவா. அப்போ 6p 2qோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 6p மைனஸ் 8. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா qவோட வேல்யூ மட்டும் தான் இருக்குது, இங்கே 2q இருக்குது ஓகேவா. இப்போ qவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3p மைனஸ் 4ன்னு வரும் ஓகேவா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா qவோட வேல்யூ பதிலாக 3p மைனஸ் 4ன்னு போடணும். இப்போ 4p ஈக்குவல் டு 3p மைனஸ் 4 ப்ளஸ் 35 ஓகேவா. இப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 31, பியோட வேல்யூ வந்து 31. இப்போ கியூவோட வேல்யூ வந்து இதில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா 31 × 60 வந்து 186. 186ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 186, அதில் 8 போயிடுச்சு அப்படின்னா 178 டிவைடட் பை 2 ஓகேவா. கியூ வந்து டிவைடட் பை 2 அடித்தோம் அப்படின்னா 89. ஆன்சர் வந்து 89. ஆஷு அவரோட ஃபாதரோட ஏஜ் சம்மு பண்ணோம் அப்படின்னா இயர்ஸ் வருது ஓகேவா. இப்போ யாஷோட ஃபாதர் ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 மைனஸ் யாஸோட ஏஜ் ஓகேவா. மொத்தம் வந்து 3 பேர் இருக்காங்க. யாஸோட ஃபாதரு, யாஷு, சூரஜ் ஓகேவா. அவங்களோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபாதருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 90, யாஷுக்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ் வரும், எக்ஸ் ஓகேவா. அடுத்தது ஃப்யூச்சர் ஏஜ் வந்து அவரோட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் வர மாதிரி தான் இருக்குது, அதனால் வந்து ஃப்யூச்சர் ஏஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யாஸோட ஏஜ் வந்து அவரோட அப்பா ஏஜாக மாறும்போது சூரஜை போல் 5 மடங்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ அப்பாவோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸுக்கு மாறும்போது சூரஜோட பர்சன்டேஜை போல் 5 மடங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சூரஜோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ் பை 5 ஓகேவா. இப்போ சூரஜோட பர்சன்டேஜ் வந்து 90 மைனஸ் எக்ஸ் பை 5, அதாவது இப்போது யாஷோட ஃப்யூச்சர் ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸ் ஓகேவா. அடுத்தது யாஷ் வந்து அவரோட ஃபாதருக்கு ஏஜுக்கு மாறும்போது யாஸோட பர்சன்டேஜை போல் 12 அதிகம்னு சொல்கிறாங்க சூரஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாஸோட பர்சன்டேஜை விட 12 அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ 90 மைனஸ் எக்ஸ் வந்து எப்போ ஆகுறாரு அப்படின்னா ஃப்யூச்சர் ஏஜில் தான் ஆகுறாரு. அப்போ இதுக்கு ஈக்குவலாக தான் வரும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யாஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸு, அதை விட 12 அதிகம்னு சொல்கிறாங்க ஓகேவா. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 12.
இதை கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூரஜோட பர்சன்டேஜ் என்னன்றது கேட்குறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாஷ் வந்து அவரோட அப்பாவோட ஏஜுக்கு மாறுறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகுதோ அதே வருஷம் தான் இங்கேயும் ஆகும். ஓகேவா? இப்போ ரெண்டுக்கும் வந்து ஈக்குவல் வருஷம் ஆகுறதுனால இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால இதை ரெண்டையும் வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 90 மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 12 மைனஸ் 90/5 ப்ளஸ் x/5. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் 2x ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 12 மைனஸ் 18 ப்ளஸ் x/5. அப்போது 2x/5ன்னு வரும். இது வந்து எக்ஸை மட்டும் தனியாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 2x ப்ளஸ் இங்கே வந்து 6x/5 ஈக்குவல் டு 96. ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 16x டிவைடட் பை 5 ஈக்குவல் டு 96. அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 30. எக்ஸோட வேல்யூ வந்து 30. இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா சூரஜோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போது சூரஜோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் x/5. 90 மைனஸ் 30 வந்து 60 டிவைடட் பை 5ஓட வேல்யூ வந்து 12. ஓகேவா? ஆன்சர் வந்து 12. அவ்வளோதான். ஏஜ் டாப்பிக்கில் வந்து எல்லாமே மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணியாச்சு. ஏஜை பொறுத்தளவு நீங்கள் வந்து எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரேஷியோ மெத்தடு ஆன்சர்லேருந்து கொண்டு போகிறது எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். எப்படி வந்து ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்றதை பாருங்கள். ஓகேவா? அடுத்து வந்து என்ன டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.